الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد. வார்த்தைகளிலே சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலிலே சிறந்த வழிகாட்டுதல் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், மார்க்கம் என்ற பெயரில் மார்க்கத்தில் புதிதாக உண்டாக்கப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் பித்அத்துக்கள் அனைத்தும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவிலும் ஆரம்பத்தில் கூறியதை நானும் இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் உங்கள் முன் கூற கடமைப்பட்டுள்ளேன். வல்லநாயன் வளம் கொண்டு அருளாளன் துணை கொண்டு மார்க்க அறிவை படிக்க வேண்டும், மார்க்க விளக்கத்தின் நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ள வேண்டும், குர்ஆனினுடைய விளக்கங்களை கேட்க வேண்டும், ஹதீஸினுடைய விளக்கங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற தூய்மையான நோக்கத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று கூறியவனாய், உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிறந்ததிலிருந்து இன்று வரை எண்ணிலடங்காத குர்ஆனிய விளக்க வகுப்புகள், மார்க்க விளக்கத்தின் மாமேடைகள், ஹதீஸினுடைய விளக்க உரைகள், அல்லாஹ்வை பற்றியும் அவனுடைய தூதர்களை பற்றியும் நல்லமல்கள் பற்றியும் ஈமானை பற்றியும் பலவிதமான உரைகளை, சொற்பொழிவுகளை, விளக்க உரைகளை கேட்டிருக்கிறோம், படித்திருக்கிறோம், கேள்வியும் பட்டிருக்கிறோம். இவ்வாறான மார்க்க விளக்கத்தின் மாமேடைகளும் மார்க்க விளக்க நிகழ்ச்சிகளும் நிகழ்த்தப்படுவதன் ஒரே நோக்கம் மக்களுடைய உள்ளங்களிலே இறை அச்சத்தை அதிகரிக்க செய்ய வேண்டும், மக்களுடைய உள்ளங்களிலே அல்லாஹ்வை பற்றிய சிந்தனையை ஏற்படுத்த வேண்டும், மக்களுடைய உள்ளங்களிலே ஈமானை அதிகரிக்க செய்ய வேண்டும், மக்களுடைய உள்ளங்களிலே இபாதத்துகள் எனும் வணக்க வழிபாடுகள் பற்றி கரிசனையை அதிகரிக்க செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகவே தவிர ஒரு காதால் கேட்டு மறு காதால் விட்டு விடுவதற்கோ, கேட்பவற்றை அப்படியே புறந்தள்ளி சென்று விடுவதற்கோ நிகழ்த்தப்படுவதில்லை என்பதை ஆரம்பமாய் எங்களுடைய உள்ளங்களிலே ஆழமாய் பதிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்கினியவர்களே, சகோதரர்களே, மார்க்க விளக்க நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டிருக்கிறோம். பேசப்படக்கூடிய இந்த உரையிலும் பின்னால் கூறப்படக்கூடிய செய்திகளிலும் இதற்கு முன் நாங்கள் அறிந்த விடயங்கள் கூறப்பட்டாலும் அல்லாஹ் தஆலா தன்னல் மரியாம் திருமறையிலே சூரத்து தாரியாத்திலே கூறி காட்டுவதன் பிரகாரம், வதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், நபியே நீங்கள் ஞாபகமூட்டுவீராக, ஞாபகமூட்டல் இறை விசுவாசிகளுக்கு பிரயோசனமளிக்கும் என்று அல்லாஹ் தஆலா கூறி காட்டியதன் பிரகாரம் பிரயோசனத்தை எதிர்பார்த்தவர்களாக கூறப்படக்கூடிய இந்த உரையை முழுமையாக செவித்தாழ்த்தி கேட்டுக்கொள்ளுமாறு கூறிக்கொள்கிறேன். அன்பிற்கினியவர்களே, ரஜபுடைய மாதம், கண்ணியமிகு மாதம், அருள்மிக்க மாதங்களிலே ஒரு மாதம் என்றெல்லாம் கேள்விப்பட்டு இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா கூட மாதங்கள் 12, அவற்றுள் 4 மாதங்களுக்கு சிறப்புண்டு என்பதை தெள்ளத் தெளிவாக அழகிய முறையிலே சூரத்து தௌபா 36வது வசனத்திலே, இன்ன இத்தத்தஷ் ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரா ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்த்
மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். இந்த உலகம் வானங்கள் படைக்கப்பட்ட நாளிலிருந்து அல்லாஹ்விடத்திலே மாதங்களினுடைய எண்ணிக்கை 12 என்று கூறிவிட்டு மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அவற்றிலே 4 மாதங்கள் கண்ணியமிக்க மாதங்கள் என்று கூறுகிறார். இன்னும் விளக்கமாக பார்க்க போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியிலே 4662வது ஹதீஸாக பதிவு பெற்றிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அஸ்ஸனா இஸ்னா அஷர ஷஹ்ரா, வருடம் என்பது 12 மாதங்கள், அவற்றிலே 4 மாதங்கள் கண்ணியமிக்க மாதங்களாக இருக்கின்றன என்று கூறிவிட்டு அந்த 4 மாதங்களும் எவை என்பதையும் தெளிவாக கூறி காட்டுகிறார்கள். ஸலாஸ் முத்தவாலியாஸ், ذுல் கஅதா, ذுல் ஹிஜ்ஜா, முஹர்ரம் வ ரஜப், தொடர்ச்சியாக வரக்கூடிய 3 மாதங்கள், ذுல் கஅதா, ذுல் ஹிஜ்ஜா, முஹர்ரம், இந்த 3 மாதங்களும் என்று கூறிவிட்டு ஜமாதுக்கும் ஜமாதாவினுடைய மாதத்திற்கும் ஷஅபானுடைய மாதத்திற்கும் இடையிலே இருக்கக்கூடிய ரஜபு மாதமும் சிறப்புக்குரிய மாதங்களாக இருக்கின்றன என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள். அன்பிற்கினியவர்களே, சகோதரர்களே, தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா தன்னருள் மறையாம் திருமறையிலே கூறியிருக்கக்கூடிய இந்த சூரத்து தௌபாவிலே 36வது வசனமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த புகாரியிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த ஹதீஸும் ரஜபுடைய மாதத்தினுடைய சிறப்பையும் கண்ணியமிக்க மாதங்களுடைய சிறப்பையும் எங்களுக்கு தெளிவாக எடுத்து காட்டிவிட்டன. இது அல்லாமல், இது தவிர இதற்கு பிற்பாடு ரஜபுடைய மாதத்திற்கு பிரத்யேகமான சில சிறப்புகள், ரஜபு மாதத்திற்கு மாத்திரம் உரிய சில சிறப்புகள், ரஜபு மாதத்திலே மாத்திரம் செய்ய வேண்டிய சில இபாதத்துகள் என்று எந்த இடத்திலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டியது கிடையாது. தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்கினியவர்களே, விடயத்தை தெளிவாக விளக்குவதற்கு முன் இலகுவாக இருப்பதற்கு ஒரு உதாரணத்தை, ஒரு விடயத்தை சொல்லிக் கொள்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் செய்யக்கூடிய இபாதத்துகளாக இருக்கலாம், எந்த ஒரு இபாதத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, தொழுகையாக இருக்கலாம், ஜக்காத்தாக இருக்கலாம், ஹஜ்ஜாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், எந்த ஒரு இபாதத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த இபாதத் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் 2 ஷரத்துகள் இருக்கின்றன. எத்தனை ஷரத்துகள்? 2 ஷரத்துகள் இருக்கின்றன. முதலாவது என்ன? இஹ்லாஸ், நிய்யா. அல் இஹ்லாஸ், உல தூய்மை இருக்க வேண்டும். நாங்கள் செய்யக்கூடிய அந்த இபாதத்திலே அல்லாஹ்வுக்கு மாத்திரமே நான் இந்த இபாதத்தை நிறைவேற்றுகிறேன் என்ற ஒரு உல தூய்மை, நியத். முகஸ்துதிக்காக வேண்டியோ, மற்றவர்கள் என்னை பார்க்க வேண்டும், மற்றவர்கள் என்னை பார்த்து புகழ வேண்டும், மற்றவர்கள் என்னை பார்த்து இபாதத்தாளி என்று கூற வேண்டும் என்ற நோக்கத்திற்கு இல்லாமல் செய்யக்கூடிய இந்த இபாதத்தை நான் அல்லாஹ்வுக்கு மாத்திரமே நிறைவேற்றுகிறேன் என்ற ஒரு உல தூய்மை இருக்க வேண்டும். இது முதலாவது விடயம். இரண்டாவது விடயம் என்ன? வெரி குட். முத்தாபஅத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் காட்டி தந்த வழியின் பிரகாரம் நாங்கள் செய்யக்கூடிய அந்த இபாதத்துகள் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தொழுகையை எப்படி காட்டி தந்தார்களோ அப்படி தொழ வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பை இப்படித்தான் பிடிக்க வேண்டும் என்று கூறி தந்தார்களோ அந்த அடிப்படையில் பிடிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டார்கள், சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை நீங்கள் எவ்வாறு தொழக் கண்டீர்களோ அவ்வாறே தொழுது கொள்ளுங்கள். இதனை எங்களுடைய உள்ளங்களிலே நாங்கள் முதலாக பதித்து கொள்ள வேண்டும். அன்பிற்கினியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தோடு இந்த மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம் பூரணமாக்கப்பட்டு விட்டது. அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி. ஹஜ்ஜத்துல் வதாவுடைய நேரத்திலேயே இஸ்லாமினுடைய மார்க்கம் முழுமையாக்கப்பட்டு விட்டது. இஸ்லாமினுடைய மார்க்கத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலுக்கு மேலால் எந்த ஒரு விடயமும், எந்த ஒரு இபாதத்தும் நுழைவிக்கப்படக்கூடாது. இதுதான் நபி வழிமுறை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டியிருக்கக்கூடிய வழிமுறை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் ஹஜ்ஜத்துல் வதாவிலே, ஃபஇன்னி தரக்து ஃபீக்கும் மா
இன் அகஸ்தும் பிஹி லன் ததில்லு பஅதா, உங்களிடத்தில் நான் ஒரு விடயத்தை இட்டுச் செல்கிறேன், அதனை நீங்கள் கட்டியா பிடித்துக் கொண்டால் ஒருபோதும் வழிகட்டி விட மாட்டீர்கள் என்று கூறிவிட்டு என்ன கூறுகிறார்கள்? கிதாபுல்லாஹ் வ சுன்னத்து நபி, அல்லாஹ்வுடைய வேதமும் அவனுடைய தூதரனுடைய வழிகாட்டுதலும், இந்த இரண்டையும் நீங்கள் பற்றி பிடித்துக் கொண்டீர்களானால் ஒருபோதும் வழி தவறிவிட மாட்டீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அது மட்டுமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய செய்தி அபூதாபிதிலே வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் பல பிரச்சனைகள் வரும், அந்த நேரத்திலே அலைக்கும் பி சுன்னதி வ சுன்னத்தில் குலஃபா அர்-ராஷிதீன் அல்-மஹ்தியீன், அந்த நேரத்திலே நீங்கள் என்னுடைய வழியான நபி வழி, இந்த வழியை கட்டியாக பின்பற்றிக் கொள்ளுங்கள். வ சுன்னத்தில் குலஃபா அர்-ராஷிதீன் அல்-மஹ்தியீன், எனக்கு பின்னால் வரக்கூடிய அந்த குலஃபா அர்-ராஷிதீன், நேர்வழி பெற்ற அந்த ஹலீஃபாக்கள் 4 பேர், அவர்களுடைய வழியை நீங்கள் கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். எப்படி? அல்து பின் அலைஹா பின் நவாஜித், கடவாய் பற்களை கொண்டு இறுக்கமாக நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு, வ இய்யாக்கும், உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன், வ இய்யாக்கும் வ முஹத்தஸாத்தில் உமூர் ஃபஇன்ன குல்ல பித்அத்தின் ضலாலா, மார்க்கத்திலே புதிதாக உண்டாக்கப்படக்கூடிய ஒவ்வொரு காரியங்களை விட்டும் நான் உங்களை எச்சரிக்கை செய்கிறேன். ஏனென்றால் ஒவ்வொரு மார்க்கத்திலே புதிதாக உண்டாக்கப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் வழிகேடுகளாக இருக்கின்றன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அன்பிற்கினியவர்களே, ஆக ரஜபுடைய மாதம் கண்ணியமிக்க மாதங்கள் 4 ஒரு மாதம். இதுதான் இதனுடைய சிறப்பு. இந்த மாதத்திலே நாங்கள் எப்படி மற்ற மாதங்கள்ல கண்ணியமிக்க மாதங்கள், மற்ற 4 மாதங்கள் 3 மாதங்களிலும் எப்படி நாங்கள் நல்லறங்களை செய்கிறோமோ, அந்த நல்லறங்கள் செய்வதன் மூலமாக எங்களுக்கு நன்மைகள் பல மடங்காக அதிகரித்து தரப்படும் என்ற நோக்கத்தோடு செய்கின்றோமோ, அதே நியத்தோடு அதே நோக்கத்தோடு ரஜபுடைய மாதத்திலும் நாங்கள் நல்லறங்களை செய்து கொள்ள வேண்டும். முதலாவது விடயமாக நான் ஏற்கனவே கூறி காட்டியதன் பிரகாரம் இந்த ரஜபுடைய மாதம் ஷஹ்ரும் மினல் அஷ்ஹுரில் ஹரம், கண்ணியமிக்க மாதங்களிலே ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த ரஜபுடைய மாதம். இரண்டாவது விடயம் முதாஅஃபத்துல் அஜ்ர் ஃபித் தாஆத், கண்ணியமிக்க மாதங்கள் இந்த 4 மாதங்களிலே ஒரு மாதமாக இருக்கக்கூடிய இந்த ரஜபுடைய மாதத்திலே செய்யக்கூடிய நன்மைகள் எங்களுக்கு பல மடங்காக அதிகரித்து தரப்படுகின்றன. நோன்புகளை நோக்கக்கூடியவர்களாக மாறலாம், நாங்கள் இபாதத்துகளை செய்யக்கூடியவர்களாக மாறலாம், தொழுகைகளை நாங்கள் இரவு தொழுகைகளை பேணி தொழக்கூடியவர்களாக மாறலாம். இப்படியான விடயங்களை நாங்கள் இந்த ரஜபுடைய மாதத்திலே கண்ணியமிக்க மாதத்திலே செய்வதன் மூலமாக எங்களுக்கு நன்மைகள் பல மடங்காக ஆக்கி தரப்படுகின்றன. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட ரஜபுடைய மாதத்திலே அதிகமாக நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் எனப்படக்கூடிய செய்தி வருகிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பிரகாரம் ரஜபுடைய மாதத்தை முழுமையாக நீங்கள் நோன்பு நோக்க வேண்டும். இந்த ரஜபுடைய இந்த நாட்களிலே நீங்கள் நோன்பு நோக்க வேண்டும். இந்த நாட்களிலே நீங்கள் ரஜபுடைய மாதத்திலுடைய கண்ணியங்களை பேணி அந்த கண்ணியத்துக்கு மதிப்பு கொடுக்கும் விதமாக நோன்புகளை நோற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர்களுடைய சுன்னாவிலே எந்த ஒரு இடத்திலும் கூறி காட்டவில்லை என்பது எங்களுடைய உள்ளங்களிலே பதித்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவது விடயம் ஜியாதத்துல் ஹஸ் அலா இஜ்தினாபில் உலூம், அநியாயம் இழைப்பதிலிருந்து நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அநியாயம் இழைப்பது என்பது ரஜபுடைய மாதத்தில் மட்டுமல்ல, கண்ணியமிக்க மாதங்கள் 4 மாதங்களிலே மட்டுமல்ல, பொதுவாக அநியாயம் இழைப்பது எங்களுடைய நாவுகளாக இருக்கலாம், எங்களுடைய கைகளாக இருக்கலாம், மற்றவருடைய மனங்கள் நோவும்படி நாங்கள் நடக்கக்கூடிய இந்த அநியாயம் இழைப்பது, பிறருக்கு அநியாயம் இழைப்பதை நாங்கள் எந்த ஒரு மாதத்திலும் செய்யக்கூடாது. இது இஸ்லாம் எங்களுக்கு காட்டி தந்திருக்கக்கூடிய வழிமுறை. தஃப்சீருடைய விளக்கங்களின்படி அறிஞர்கள் கூறுகிறார்கள், அநியாயம் இழைப்பது என்பது எந்த ஒரு மாதத்திலும் அனுமதிக்கப்பட்ட ஒன்று கிடையாது, தடுக்கப்பட்ட ஒரு விடயம். ஆனால் கண்ணியமிக்க இந்த 4 மாதங்களிலே மின் பாபி அவுலா நாங்கள்
அதிகமாக இந்த அநியாயம் இழைப்பதிலிருந்து தவிர்ந்து இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும் என்று தப்சீரிலே அறிஞர்கள் கூறி காட்டுகிறார்கள். அல்லாஹ் தாலா பல இடங்களிலே குர்ஆனிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட அல்லாஹ் தாலாவும் தான் பல இடங்களிலே அநியாயம் இழைப்பதை விட்டு தவிர்ந்திருக்குமாறு கூறி காட்டுகிறார். அநியாயம் இழைப்பவர்கள் வமா லில்-ஸாலிமீன மின் ஹமீம் வலா ஷஃபீஇன் யுதா' சூரத்துல் காஃபிரிலே 18வது வசனத்திலே அல்லாஹ் தாலா கூறி காட்டுகிறார். வமா லில்-ஸாலிமீன் மின் ஹமீம், அநியாயம் இழைப்பவர்களுக்கு எந்த ஒரு நண்பனும் கிடையாது. வலா ஷஃபீஇன் யுதா', ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய எந்த ஒரு ஷஃபாஅத்தும் கிடைக்காது. யாருக்கு? அநியாயம் இழைக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு. இது மட்டுமல்ல, வல்லாலிமூன மா லஹும் மின் வலி வலா நஸீர் சூரத்து ஷூராவிலே 8வது வசனத்திலே அல்லாஹ் கூறி காட்டுகிறான். வல்லாலிமூன், அநியாயம் இழைப்பவர்கள், மா லஹும் மின் வலி வலா நஸீர், அவர்களுக்கு எந்த பாதுகாவலர்களும் கிடையாது. வலா நஸீர், அந்த அநியாயம் இழைப்பவர்களுக்கு எந்த ஒரு உதவியாளர்களும் கிடையாது என்று அல்லாஹ் தாலா கூறி காட்டுகிறான். இது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்தி ஹதீஸில் குதுஸியில் வாயிலாக வருகிறது. அல்லாஹ் தாலா கூறியதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், யகூலுல்லாஹ் தஆலா யா இபாதி, என்னுடைய அடியார்களே, யா இபாதி இன்னி ஹர்ரம்து ظுல்ம அலா நஃப்ஸி வஜஅல்துஹு பைனக்கும் முஹர்ரமா ஃபலா தஸாலிமு, அநியாயம் இழைப்பதை நான் எனக்கு நானே தடுத்துக் கொண்டேன், ஹராமாக்கி கொண்டேன். அதனை உங்களுக்கு மத்தியிலும் நான் ஹராமாக்கி இருக்கிறேன், தடுக்கப்பட்ட ஒரு காரியமாக ஆக்கி இருக்கிறேன். ஆகவே அநியாயம் இழைப்பவர்களாக இருக்காதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா கூறியதாக கூறி காட்டுகிறார்கள். அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய ஹஜ்ஜத்துல் வதாவிலே கூட அநியாயம் இழைப்பதை தவிர்க்குமாறு பல இடங்களிலே கூறியிருக்கிறார்கள். ஹஜ்ஜத்துல் வதாயிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாங்கள் இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு அநியாயம் இழைப்பதனால் இப்படி ஒன்று, அவனுடைய உயிர் மூலமாக ஒரு மனிதனுக்கு கொலை செய்வதன் மூலமாகவோ, அவனை உடல் ரீதியாக துன்புறுத்துவதன் மூலமாக அநியாயம் இழைப்போம், அல்லது அவனுடைய சொத்துகளிலே சுரண்டல்களை ஏற்படுத்துவதன் மூலம் அநியாயம் இழைப்போம், அல்லது அவனை மானபங்கம் படுத்தி இருப்போம். இதெல்லாம் அநியாயம்தான். பல வகைகள் உண்டு அநியாயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய ஹஜ்ஜத்துல் வதாவிலே கூறுகிறார்கள், இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ அஅராதக்கும், உங்களுடைய இரத்தம், வ அம்வாலக்கும் உங்களுடைய சொத்துக்கள், வ அஅராதக்கும் உங்களுடைய மானங்கள், அலைக்கும் ஹராம் கண்ணியமாக இருக்கிறது. எப்படி? கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா, இன்றைய நாள் அரஃபாவினுடைய தினத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹஜ்ஜத்துல் வதாவை நிகழ்த்துகிறார்கள். இன்றைய நாள் அரஃபாவினுடைய இந்த தினம் எப்படி உங்களுக்கு மத்தியிலே கண்ணியமாக இருக்கிறதோ, ஃபீ ஷஹ்ரிக்கும் ஹாதா, இந்த மாதம் துல் ஹிஜ்ஜா மாதம் எப்படி உங்களுக்கு மத்தியிலே சிறப்புடையதாக இருக்கிறதோ, ஃபீ பலதிக்கும் ஹாதா, மக்கா எனப்படக்கூடிய இந்த பூமி எப்படி சிறப்புடையதாக இருக்கிறதோ, அதே போன்று உங்களுடைய இரத்தமும் உங்களுடைய சொத்துக்களும் உங்களுடைய மானங்களும் உங்களுக்கு கண்ணியமாக இருக்கின்றன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள். அன்பிற்கினியவர்களே, 4வது விடயமாக ஃபுர்ஸாலி தௌபா வல் இஸ்திக்ஃபார். இந்த ரஜபுடைய மாதம் கண்ணியமிக்க ஒரு மாதம், 4 மாதங்களில் இருக்கக்கூடிய ஒரு கண்ணியமான ஒரு மாதம். இந்த மாதத்திலே நாங்கள் அதிகமாக தௌபாக்களை செய்து கொள்ள வேண்டும். அதிகமாக இஸ்திக்ஃபார்கள், பாவ முயற்சிகளை, பாவ மன்னிப்புகளை அல்லாஹ் தஆலாவினிடத்திலே கேட்பவர்களாக நாங்கள் மாறுவதற்கு இன்றிலிருந்து நாங்கள் முயற்சிக்க வேண்டும். ரஜபுடைய மாதம் கண்ணியமிக்க மாதம் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பமாக அமைந்திருக்கிறது. ரஜபுடைய மாதம் கண்ணியமிக்க மாதம். இந்த மாதத்திலே மார்க்க விளக்க கூட்டம் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. இன்றைய தினத்திலிருந்து எங்களுடைய உள்ளங்களிலே நாங்கள் உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைய தினத்திலிருந்து நான் பாவ மன்னிப்பு கோருவவனாக நான் மாறுவேன். ரஜபுடைய மாதம் கண்ணியமிக்க மாதம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, தூபு இலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பு கோருங்கள். ஃபஇன்னி அதூபு இலைஹி ஃபில் யௌமி 100 மர்ரா. சுப்ஹானல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மனிதர்களே, பாவ மீட்சி கோருங்கள், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோருங்கள். ஃபஇன்னி அதூபு இலல்லாஹ், அல்லாஹ் தஆலாவிடத்திலே நான் ஒரு நாளைக்கு 100 விடுத்தம் பாவ மன்னிப்பு கேட்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு நபி, இந்த உலகத்திற்கு அருள் கொடையாக அனுப்பப்பட்ட ஒரு நபி, அந்த நபிக்கே இந்த நிலைமை. அந்த நபியை ஒரு நாளிலே 100 விடுத்தம் பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள் என்றால் நாங்கள் எல்லாம் எம்மாத்திரம்.
அன்பிற்கினியவர்களே, இது மட்டுமல்ல, அல்லாஹ் தஆலா தன்னருள் மறையாம் திருமறையிலே பல இடங்களிலே கூறி காட்டுகிறான் இந்த தௌபாவினுடைய சிறப்பு. வதூபு இலல்லாஹி ஜமீஆ அய்யுஹல் முஃமினூன் லஅல்லக்கும் துஃப்லிஹூன். இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் உங்களுக்கு வெற்றி வேண்டுமா? பாவ மன்னிப்பு கோருங்கள். சூரத்து நூரிலே 31வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகிறான், வதூபு இலல்லாஹ், அல்லாஹ் தஆலாவிடத்திலே நீங்கள் பாவ மீட்சி கோருங்கள். அய்யுஹல் முஃமினூன், இறை விசுவாசம் கொண்டவர்களே, அல்லாஹ் தஆலாவிடத்திலே நீங்கள் உங்களுடைய பாவங்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள். ஏன்? லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெற்றவர்களாக ஆக வேண்டுமாக இருந்தால். அன்பிற்கினியவர்களே, சகோதரர்களே, உலகத்திலே பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கிறோம், மனிதர்களாக இருக்கிறோம். மனிதர்கள் என்றால் எப்படி? பாவம் செய்யக்கூடியவன். யாருமே மலக்கு கிடையாது. அல்லாஹ் தஆலா கூறிய கட்டளையை மட்டும் செய்யறதுக்கு நாங்கள் யாரும் மலக்கு கிடையாது. எல்லாரும் மனிதர்கள். மனிதர்கள் என்றால் பாவம் செய்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் சொன்னாங்க. குல்லு பனி ஆதம ஹத்தா வ கைருல் ஹத்தாஈன தவ்வாபூன். ஆதமுடைய மக்கள் அனைவரும் பாவம் செய்யக்கூடியவர்கள். வ கைருல் ஹத்தாஈன் அத்தவ்வாபூன். அந்த பாவம் செய்யக்கூடியவர்களிலே சிறந்தவர்கள் யார் தெரியுமா? பாவம் செய்கிறவங்களையும் சிறந்தவங்க இருக்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, வ கைருல் ஹத்தாஈன், பாவம் செய்யக்கூடியவர்களையும் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? அத்தவ்வாபூன், பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள். தான் செய்த பாவத்திற்கு அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சி பாவத்தை உணர்ந்து பாவ மன்னிப்பு கோரக்கூடியவர்கள் தான் பாவம் செய்யக்கூடியவர்களிலும் சிறந்தவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய செய்தி திருமதியிலே இடம்பெற்றிருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இதே போன்று ரஜபுடைய மாதம் கண்ணியமிக்க மாதம், 4 மாதங்களில் இருக்கக்கூடிய ஒரு மாதம். இந்த ரஜபுடைய மாதத்திலே நாங்கள் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு விடயம், மேம்படுத்த வேண்டிய ஒரு விடயம், எங்களில் இருக்கக்கூடிய அதிகமானவர்கள் விடக்கூடிய ஒரு குறை என்றும் கூறலாம். சிலத்துர் ரஹீம், குடும்ப உறவுகளை பேணி நடப்பது, குடும்ப உறவுகளை அனுசரித்து நடப்பது. எங்களில் இருக்கக்கூடிய அதிகமானவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு மிஸ்டேக் இருக்கும். நல்லா தொழுவார், வக்துக்கு 5 நேரம் பள்ளிக்கு ஜமாத்தாக வந்துடுவார், முன்பின் சுன்னத்துகளை தவறாமல் நிறைவேற்றுவார். ஒன்று மட்டும் விளங்கிக் கொள்ளுங்க, இஸ்லாமுடைய மார்க்கம் என்பது வெறும் இபாதத்துகளால் மட்டுமானது அல்ல. இஸ்லாமுடைய மார்க்கம் இபாதத்துகளை மட்டும் ஏவக்கூடிய மார்க்கம் கிடையாது. மாறாக அஹ்லாக், நற்குணங்களையும் பல இடங்களிலே சுட்டிக்காட்டி எடுத்து நடப்பதற்கு பணிக்கக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாமுடைய மார்க்கம். அன்பிற்கினியவர்களே, நேரத்துக்கு தொழுதாலும் சரி, முன்பின் சுன்னத்துகளை தவறாமல் நிறைவேற்றினாலும் சரி, ரமதானுடைய மாதம் முழுவதும் நோன்பு நோற்றாலும் சரி, திங்கள் வியாழன் சுன்னத்தான நோன்புகளை தவறாமல் நோற்றாலும் சரி, சிலத்துர் ரஹீம் என்றொரு விடயம், குடும்ப உறவுகளை அனுசரித்து நடக்காவிட்டால் என்ன? சொர்க்கம் போக முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறினாங்க? லா யதுகுல் ஜன்னத காத்தி', குடும்ப உறவுகளை துண்டித்து நடப்பவன் சுவனம் நுழைய மாட்டான். சுப்ஹானல்லாஹ். ஆக அன்பிற்கினியவர்களே, குடும்ப உறவிற்கு ஏராளமான சிறப்புகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த குடும்ப உறவை பேணி நடப்பதன் மூலம் எங்களுக்கு என்னென்னலாம் ஃபாயிதாக்கள், என்னென்னலாம் நலவுகள் கிடைக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அவர்கள் கூறக்கூடிய செய்தி அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மன் சர்ரஹு அய்யுமத் லஹு ஃபீ உம்ரிஹி வ யுவஸ்ஸஅ லஹு ஃபீ ரிஸ்கிஹி வ யுத்ஃபஅ அன்ஹு மியத்தஸ் ஸூ. ஒரு மனிதன், அந்த மனிதனுக்கு யாரெல்லாம் ஒரு மனிதனுக்கு அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய வயதிலே நீண்ட ஆயுள் வேண்டும் என்று நினைக்கிறானோ, வ யுவஸ்ஸஅ லஹு ஃபீ ரிஸ்கிஹி, அவனுடைய ரிஸ்கிலே விருத்தி வேண்டும் என்று யாரெல்லாம் நாடுகிறானோ, வ யுத்ஃபஅ அன்ஹு மியத்தஸ் ஸூ, பாவத்திலிருந்து அவன் விடுபட வேண்டும், பாவ மீட்சி கிடைக்க வேண்டும் என்று யாரெல்லாம் நினைக்கிறானோ, அவர்கள் செய்ய வேண்டிய விடயம் 2 விடயம். என்ன விடயம்? எத்தனை விடயம்? 2 விஷயத்தை செஞ்சா இந்த 3 விஷயம் எங்களுக்கு கிடைக்கும். ஃபல்யத்தகில்லாஹ், முதலாவது விஷயம் என்னது? ஃபல்யத்தகில்லாஹ், அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு சந்தர்ப்பமாக இருந்தாலும், தனிமையிலாக இருக்கலாம், சபையிலே இருக்கலாம், எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ் தஆலாவை அஞ்சி நடக்க வேண்டும். வல் யஸில் ரஹிமா, 2வது விடயம் என்ன? வல் யஸில் ரஹிமா,
குடும்ப உறவை அவன் பேணி நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு அஞ்சிய நிலையிலே அவன் இபாதத்துகளை நிறைவேற்றுகிறான், மார்க்க கடமைகளை நிறைவேற்றுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிக்காட்டிய வழியின் பிரகாரம் நடக்கிறான். முதல் விடயம். இரண்டாவது, ஃபல்யஸில் ரஹிமா, குடும்ப உறவை அவன் அனுசரித்து நடந்து கொள்ளட்டும். அப்படி யாரெல்லாம் இந்த 2 விடயங்களையும் பேணி நடக்கிறாங்களோ அவர்களுக்கு 3 விடயங்கள் சிபாரிசு செய்யப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விடயங்கள் கொடுக்கப்படுகின்றன என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள். அன்பிற்கினியவர்கள், இது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய செய்தி புகாரியிலே 5991வது ஹதீஸாக பதிவாகி இருக்கிறது. லைஸல் வாஸிலு பில் முகாஃபி வலாக்கின்னல் வாஸில் அல்லதி இதா குத்திஅத் ரஹிமா வஸலஹா. உண்மையாக குடும்ப உறவை பேணி நடப்பவன் யாரு தெரியுமா? பதிலுக்கு பதில் பேணி நடப்பவன் கிடையாது. என்னை நீ அனுசரிச்சு என்ற மாமா வந்திருக்கிறான், எனக்கிட்ட அவன் பேசல, அவனுடைய கல்யாணத்தை அவனுடைய மகள கல்யாணத்துக்கு என்கிட்ட சொல்லல, நானும் சொல்ல மாட்டேன். அவன் என் கல்யாணத்துக்கு சொன்னான், மகனுடைய கல்யாணத்துக்கு சொன்னான், நானும் சொல்லணும். பதிலுக்கு பதில் குடும்ப உறவை பேணி நடக்கிறான் தெரியுமா? இது உண்மையான குடும்ப உறவை பேணி நடப்பது கிடையாது. உண்மையான குடும்ப உறவை பேணி நடப்பது என்றால் எப்படி? இதா குத்திஅத் ரஹிமஹு வஸலஹா. அவர்களுடைய அந்த குடும்ப உறவினர்கள் இருக்கிறார்கள் தானே, இந்த குடும்ப உறவினர்கள் இவனை துண்டித்து நடந்தாலும் அவன் சேர்ந்து நடப்பான். இப்படியான ஒரு குடும்ப உறவை பேணி நடப்பது தான் உண்மையான குடும்ப உறவை பேணி நடக்கக்கூடிய ஒரு வழிமுறை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, குடும்ப உறவை ஈமானோடு தொடர்பு பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யஸில் ரஹிமா. மன் கான யுமினு பில்லாஹ் வல் யௌமில் ஆகிர், யாரெல்லாம் அல்லாஹ் தஆலாவையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ, ஈமான் கொள்ளக்கூடிய விஷயங்கள் நாங்கள் சின்னத்திலேருந்தே படிச்சுட்டு வருவோம். ஆமன்து பில்லாஹ் வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி படிச்சிருப்போம் சின்னத்திலே. ஈமான் கொள்ளக்கூடிய 2 விஷயங்கள், பில்லாஹ் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும், வல் யௌமில் ஆகிர் மறுமை நாளை கொண்டும் ஈமான் கொள்ள வேண்டும். இந்த 2 விடயங்களை யாரெல்லாம் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ, இறை விசுவாசம் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் ஃபல்யஸில் ரஹிமா, அவர்கள் அவர்களுடைய குடும்ப உறவை பேணி நடக்கட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அன்பிற்கினியவர்களே, ரஜபுடைய மாதம் கண்ணியமிக்க மாதம். இன்றிலிருந்து நாங்கள் முடிவெடுப்போம், குடும்ப உறவை நான் துண்டித்து நடந்திருந்தோம், இதுக்கு முன்னால் துண்டித்து நடந்திருப்போம். இன்றிலிருந்து நான் குடும்ப உறவை பேணி நடப்பவனாக, அவர்கள் பேசாவிட்டாலும் பரவாயில்லை, அல்லாஹ்வுக்காக நான் பேசுகிறேன், பேணி நடக்கிறேன் என்ற நியத்தோடு, இஹ்லாஸான நியத்தோடு நாங்கள் குடும்ப உறவுகளை பேணி நடக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். அது மட்டுமல்ல, அதிகமாக சதக்கா செய்வதற்கு இந்த ரஜபுடைய மாதம் ஒரு வழியாக அமைகிறது. கண்ணியமிக்க மாதங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் சதக்காக்கள் செய்திருக்கிறார்கள், ஏவி இருக்கிறார்கள். சதக்கா செய்வதன் சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்களிலே கூறி காட்டுகிறார்கள் அதனுடைய சிறப்புகளை, மகிமைகளை. அல்லாஹ் தஆலா அழகான ஒரு ஆயத்திலே, அழகான ஒரு வசனத்திலே, குர்ஆனிலே கூறி காட்டுகிறான். ஒரு உதாரணம் மூலமாக இந்த சதக்கா கொடுப்பவர்களுடைய சிறப்புகளை விளக்கி காட்டுகிறான். எப்படி? மஸலுல் லதீன யுன்ஃபிகூன ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய பாதையிலே செலவிடக்கூடியவர்களுடைய உதாரணம் என்ன தெரியுமா? கமஸலி ஹப்பா. எப்படி? ஒரு விதை, ஒரு வித்து, இதனை போன்றுதான். எப்படி? அல்லாஹ்வுடைய பாதையிலே யாரெல்லாம் செலவழிக்கிறார்களோ அவர்களுக்குரிய ஒரு உதாரணம் ஒரு விதையை போன்றது என்று கூறிவிட்டு, கமஸலி ஹப்பா அம்பதத் சப்அ ஸனாபில் ஃபீ குல்லி சும்புலத்தின் மிஅத்து ஹப்பா. விவசாயம் செய்யக்கூடியவங்களுக்கு தெரியும், விவசாயம் பற்றி அறிவிக்கக்கூடியவங்களுக்கு தெரியும். ஒரு விதை, ஒரு விவசாயி ஒரு விதையை தான் விதைப்பான். அந்த விதையின் மூலமாக 7 கதிர்கள் வெளிப்படுகின்றன. அந்த 7 கதிர்களிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கதிரிலும் 100 விதைகள் எங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ் தஆலா இந்த உதாரணத்தை தான் சொல்றான். ஒரு உதாரணம் என்னது? அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கக்கூடியவங்களுக்கு ஒரு விதையை போன்று. அந்த விதையின் மூலமாக 7 கதிர்கள் வெளிப்படுகின்றன. ஒவ்வொரு கதிரிலும் 100 ஹப்பா, 100 தானியங்கள், 100 விதைகள் இருக்கின்றன என்று அல்லாஹ் தஆலா தன்னருள் மறையாம் திருமறையிலே இந்த சதக்கா யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே சதக்காக்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய பணம் செல்வமாக இருக்கலாம், சொத்துகளாக இருக்கலாம், அவர்களுடைய நல்ல நியத்துக்காக அல்லாஹ் தஆலா பன்மடங்காக ஆக்கி கொடுப்பான் என்பதை அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அஸ்ஸதகா துத்ஃபிஉல் ஹதீஅத கமா யுத்ஃபிஉல் மாஉன் நார், சதகா என்பது பாவத்தை அப்படியே போக்கிவிடும். எப்படி? உதாரணம் இதுவும் எப்படி?
தண்ணீர் இருக்கிறது அல்லவா, தண்ணீர் எப்படி நெருப்பை அணைத்து விடுகிறதோ அதே போல சதகா பாவங்களை அப்படியே அணைத்து விடும், போக்கிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி திருமிதியிலே இடம்பெறுகிறது. அன்பிற்கினியவர்களே, இது அல்லாமல் 7வது விடயமாக, பொதுவாக நாங்கள் எந்த ஒரு அமலாக இருந்தாலும் சரி, இந்த மாதத்தில் தான் நான் செய்ய வேண்டும், ரஜபுடைய மாதத்தில் தான் இந்த கடமைகளை நான் நிறைவேற்றுவேன் என்ற நியத்தில்லாமல், பொதுவாக ரஜபுடைய மாதம் கண்ணியமிக்க 4 மாதங்களிலே ஒரு மாதமாக இருக்கிறது. நான் இந்த மாதத்திலே செய்யக்கூடிய செயல்களுக்கு, இபாதத்துகளுக்கு அல்லாஹ் தஆலாவிடத்திலே பன்மடங்கு நன்மைகள் எனக்கு கிடைக்கும். இந்த ரஜபுடைய மாதத்திலே 4 மாதங்களிலே, சிறப்புக்குரிய 4 மாதங்களிலே ஒரு மாதமாக இருக்கக்கூடிய இந்த ரஜபுடைய மாதத்திலே நான் செய்யக்கூடிய செயல்களுக்கு அல்லாஹ் தஆலா மிகவும் நெருக்கமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய செயல்களாக மாற்றிவிடுவான் என்ற நியத்தோடு நாங்கள் அனைவரும் எங்களுடைய காரியங்களை பொதுவாக எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் சரி செய்து கொள்ளலாம். இரவு வணக்கங்களாக இருக்கலாம், தொழுகைகளாக இருக்கலாம், சுன்னத்தான நோன்புகளாக இருக்கலாம், எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் நல்ல நோக்கத்தோடு, பிரத்யேக நோக்கம் அல்லாமல் செய்து கொள்வது சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது, சிறப்புக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது என்பதும் நபி வழியாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, இது அல்லாத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது அல்லாமல் எந்த ஒரு விடயத்தையும் ரஜபு மாதத்திற்கு பிரத்யேகமாக அறிவித்தது கிடையாது. விதத்துகளை காணுகிறோம், பல விதத்துகள். ஸலாத்துர் ரகாயிப் என்பார்கள். ரஜபுடைய மாதத்திலே 1வது வெள்ளிக்கிழமை இரவு மக்ஃபிரத்துக்காக, பாவ மன்னிப்புக்காக தொழக்கூடிய ஒரு தொழுகை தொழுவாங்க. ஸலாத்துர் ரகாயிப் என்ற பெயர் கூடி அழைப்பார்கள். அது மட்டுமல்ல, மிகவும் பிரபல்யமாக எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ரஜப் மாதம் வந்தால் என்னது? இஸ்ரா மிஅராஜ். இஸ்ரா மிஅராஜ் உடைய நாள், அந்த இஸ்ரா மிஅராஜ் நடைபெற்ற ஒரு மாதம் அப்படின்ற பேரில் பல சோதனைகளை செய்வார்கள். மீலாது நபியை கொண்டாடுவதை போல இஸ்ரா மிஅராஜுடைய நாள் என்று ரஜபுடைய மாதத்தை கொண்டாடுவார்கள் சிலர். இது நபி வழிக்கு முரணாக அமைந்த ஒரு விடயமாக இருக்கிறது. அதே போல ரஜபுடைய மாதத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வழிகாட்டுதலின் பிரகாரம் எந்த ஒரு இடத்திலும் ரஜபுடைய மாதம் முழுவதும் நோன்பு நோட்பதற்கு எங்களுக்கு கற்றுத்தரவில்லை. ரஜபுடைய மாதத்திலே நாங்கள் விரும்பி அஷ்ஹுருல் ஹரம், சிறப்புக்குரிய 4 மாதங்களில் ஒரு மாதமாக இருக்கின்றது என்ற காரணத்தினால் நாங்கள் நோன்பு நோட்டுக் கொள்ளலாமே தவிர, ரஜபுடைய மாதம் முழுவதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி நான் நோன்பு நோட்கிறேன் என்ற நியத்தோடு நோன்பு நோட்பது ஒரு பித்அத்தாக இருக்கிறது. உம்ராவுடைய கடமையை உம்ரா ரஜபியா என்பார்கள். ரஜபு மாதத்திலே நிறைவேற்ற வேண்டிய ஒரு உம்ரா என்ற நிலையிலே சிலர் நிறைவேற்றிக் கொள்வார்கள் உம்ராக்களை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் ரஜபுடைய மாதத்தில் கட்டாயமாக இந்த உம்ராவை செய்ய வேண்டும், அதற்கு பல மகிமைகள் இருக்கின்றன என்று எந்த ஒரு இடத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்தது கிடையாது. அஸ்ஸப்ஹு ஃபிர் ரஜப், இதே போன்று ஜாஹிலியா காலத்திலே இருந்த மிகவும் மோசமான ஒரு செயல் அஸ்ஸப்ஹு ஃபிர் ரஜப், ரஜபுடைய மாதத்திலே பிரத்யேகமாக அறுத்து பலியிடுவார்கள். இது தவிர்க்கப்பட்ட ஒரு பித்அத்தான காரியமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, இது அல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதனை எமக்கு காட்டி தந்திருக்கிறார்களோ, ரஜபுடைய மாதம் கண்ணியமிக்க மாதங்களில் ஒரு மாதமாக இருக்கிறது, எம்முடைய நல்லறங்களை, எம்முடைய இபாதத்துகளை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்குரிய வழியாக இந்த ரஜபுடைய மாதத்தை ஆக்கியிருக்கிறார்களே தவிர, இது மாதிரியான பித்அத்தான விடயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தராத விடயங்களில் இருந்து முற்று முழுதாக நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். ரஜபுடைய மாதம் கண்ணியமிக்க மாதம், இன்றிலிருந்து நாங்கள் எங்களுடைய உள்ளங்களில் உறுதி பூண்டு கொள்வோம். ரஜபுடைய மாதம் கண்ணியமிக்க மாதம், இன்றிலிருந்து நான் இந்த விடயங்களை இன்ஷா அல்லாஹ் நான் செய்வேன் தொடர்ச்சியாக. இந்த இபாதத்துகளுடைய வாழ்க்கையை தொடர்ச்சியாக நான் மரணிக்கும் வரை நான் செய்வேன், சிறிய விடயமாக இருந்தாலும் சரி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அஹப்புல் அமாலி இலல்லாஹ் அத்வமுஹா வ இன் கல்ல. அல்லாஹ் தஆலாவுக்கு மிகவும் விருப்பமான ஒரு செயல் என்ன தெரியுமா? அந்த செயல் சிறிய ஒரு செயலாக இருந்தாலும் சரி, தொடர்ச்சியாக செய்யப்படக்கூடிய ஒரு செயல். ஆக அந்த அடிப்படையிலே நாங்கள் இந்த ரஜபுடைய மாதம் கண்ணியமிக்க மாதத்திலே நாங்கள் இன்றிலிருந்து உறுதி பூணுவோம். நான் 2 ரக்காத்துகள் தான் எனக்கு தொழ முடியுமாக இருக்கிறது, இல்லை ரஜபுடைய மாதத்திலே இல்லாமல் பொதுவாக நான் இதுக்கு புற வரக்கூடிய ஒவ்வொரு மாதத்திலும் மாதத்திலே ஒரு நாள் நோன்பு நோற்றுக் கொள்வேன், இன்ஷா அல்லாஹ் செய்யலாம். ரஜபுடைய மாதம் கண்ணியமிக்க மாதம், இன்றிலிருந்து நான் என்னுடைய குடும்ப உறவுகளை நான் பேணி நடப்பேன், செய்து கொள்ளலாம். அன்பிற்கினியவர்களே, எங்களுடைய உள்ளங்களில் உறுதி பூண்டு கொள்வோம். இன்றிலிருந்து இன்ஷா அல்லாஹ் எத்தனையோ பாவங்கள் நான் செய்துவிட்டேன், பிறந்ததிலிருந்து இன்று வரை பாவம் செய்யாத மனிதர்கள் கிடையாது. எத்தனையோ பாவங்களுக்கு நான் முகம் கொடுத்து விட்டேன். என்னை அறிந்தோ அறியாமலோ நான் செய்த பாவங்கள் ஏராளமாக இருக்கின்றன. தனிமையிலே அமர்ந்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோருபவர்களாக நாங்கள் மாற வேண்டும்.
2 ரக்காத்துகள் தொழுதுவிட்டு இருக்கரமேந்தி அல்லாஹ் தஆலாவிடத்தில் எங்களுடைய பாவங்களை முறையிட்டு ஒவ்வொரு நாளும் மன்னிப்பு கோரி 2 ரக்காத்துகளை தொழக்கூடிய ஒரு மனிதர்களாக நாங்கள் மாற வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள், சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபி ظில்லிஹி யௌம லா ظில்ல இல்லா ظில்லுஹு. மறுமையுடைய நாள் 7 கூட்டத்தார்களுக்கு அல்லாஹ் தஆலா எந்த ஒரு நிழலும் இருக்காது, ஒதுங்குவதற்கு எந்த ஒரு இடமும் இருக்காது. கொடுமையான ஒரு மஹ்ஷருடைய மைதானம். யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி. இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு மிகவும் நெருக்கமான உறவு தாய். அந்த தாய் தன்னுடைய பிள்ளைகளை விட்டு விரண்டோடி விடுவார். தந்தை தன்னுடைய பிள்ளைகளை விட்டு விரண்டோடி விடுவார். இந்த உலகத்திலே நாங்கள் யாரெல்லாம் என்னுடைய உற்ற உறவினர்கள், உற்ற தோழர்கள் என்று மார்தட்டி கொண்டிருந்தோமோ அவர்கள் அனைவரும் எங்களை விட்டு விரண்டோடி விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான நாள். சூரியன் 1 மைலுக்கு அப்பால் கொண்டு வரப்பட்டுவிடும். வியர்வைகளால் ஒவ்வொரு மனிதனும் அவன் செய்த பாவங்களுக்கு ஏற்றாற் போல மூழ்கி இருப்பான். அப்படி ஒரு நாள். அந்த நாளிலே அல்லாஹ் தஆலா 7 கூட்டத்தாருக்கு அல்லாஹ் தஆலாவினுடைய அரிசினுடைய நிழலை வழங்குகிறான். அந்த கூட்டத்திலே ஒரு கூட்டம் யார் தெரியுமா? ரஜுலுன் ذكرல்லாஹ خاليا ரஜுலுன் ذكرல்லாஹ خاليا ففاضت عيناه. ஒரு மனிதன் தனிமையிலே அமர்ந்து அல்லாஹ் தஆலாவிடத்தில் இருக்கரமேந்து பிரார்த்திக்கிறான். அல்லாஹ் தஆலாவிடத்தில் இருக்கரமேந்து தன்னுடைய பாவங்களுக்கு பாவமீட்சி கேட்கிறான். அந்த சந்தர்ப்பத்தில் அவனுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா அவனுடைய அரிசினுடைய நிழலை வழங்குகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆக இந்த ரஜபுடைய மாதம் கண்ணியமிக்க மாதங்களில் இருக்கக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதத்திலிருந்து நாங்கள் இன்றிலிருந்து நான் செய்யக்கூடிய இபாதத்துகளுக்கு ஒரு வித்தாக குடும்ப உறவைகளை பேணி நடப்பதாக இருக்கலாம், சதக்காக்களுக்காக இருக்கலாம். இன்றிலிருந்து நான் உறுதி பூண்டவனாக நாம் அனைவரும் மாற வேண்டும். இப்படி மாறுவதற்கு வல்ல நாயன் அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் பலத்தையும் வளத்தையும் நலத்தையும் தந்தருள் புரிய வேண்டும் என்று கூறியவனாய் விடை பெறுகிறேன். வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.